பெஞ்சல் புயலின் தாக்கமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் அம்பத்தூர் பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைகிறார். கள விவரங்களை அவரிடம் கேட்டு பெறலாம். தாமோதரன், தற்போது அம்பத்தூர் பகுதியை பொறுத்தவரை மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதா? உங்களுடைய தகவல். கண்டிப்பாக புயலின் காரணமாக சென்னை அம்பத்தூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழையானது தொடங்கி பெய்து வருகிறது. பரவலாக பெய்து வந்த இந்த கனமழையானது தற்போது காற்றுடன் கூடிய கனமழையாக பெய்து வருகிறது. இந்த காலை முதல் மிக கனமழையானது தொடங்கி அம்பத்தூரில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி வருகிறது. குறிப்பாக பாடி மேம்பாலத்தில் இருந்து பட்டறைவாக்கம் செல்லும் கூடிய சாலைகளில் மழைநீராக தேங்கி வருகிறது. வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் திணறி வருகின்றன. மேலும் இந்த பகுதியில் பால்பனை அமைந்துள்ளதால் பால்பனைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் தற்போது ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதிகளில் மழைநீர் 2 அடிக்கு மேல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் செல்வதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இதனை உடனடியாக அகற்றித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். சென்னையில் மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் மழைநீர் தேங்கும் அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். தற்போதைய கள விவரம் என்ன? சென்னையில் காலை முதல் விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் மழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடாது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய மீசாபாய் மார்க்கெட், அதாவது ஐஸ் ஹவுஸ் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மீசாபாய் மார்க்கெட் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் மழைநீர் தேங்கும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை ஆம்புலன்ஸ் மூலம் வேறு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீசாபாய்பேட்டை முழுவதும் மழைநீர் தேங்கி அதிக அளவில் இருக்கிறதால் சாலையில் 1.5 அடிக்கும் மேலாக தண்ணீர் நிற்கிறது. இதனால் மருத்துவமனைக்குள்ள மழைநீர் புகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில உடனடியாக 10க்கும் கர்ப்பிணியான பெண்களை ஆம்புலன்ஸ் மூலம் திருவல்லிக்கேணி பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய கோஷா மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு கஸ்தூரிபாய் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அவர்களை பாதுகாப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீசாபாய் பகுதியில் முழுவதுமே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவற்றில் ஆம்புலன்ஸ் வருவதற்கே சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு 15க்கும் மேற்பட்டோர் சமூக ஆர்வலர் முகமது அலி ஜின்னா என்கிற அவர்கள் தலைமையில ஒரு 15 பேர் வாகனங்களை ஒப்புரப்படுத்தி சீர் செய்தும் தண்ணீரில் ஆம்புலன்ஸ் பாதுகாப்பாக செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து சீர் செய்த பின்னர் 5 ஆம்புலன்ஸில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பான முறையில் ஆம்புலன்ஸ் கர்ப்பிணி பெண்களை ஏற்றி போக்குவரத்து சீர் செய்து கோஷா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.